அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரன் கோயிலில் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞரை சொன்ன போன தடவை எப்படி ஜெயிச்சார்னு அவங்களுக்கு தெரியும். தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். பேரவைத் தலைவர்களே, நாங்கள் என்ன கேட்டோமோ அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள்னா பெண்ணகரத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்க தான் சொன்னீங்க. அது எப்படி சொல்ல முடியும்னா சொல்லிட்டு நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எதுக்கா நீங்க போலீஸ் ஆளா இல்ல போலீஸ் ஆளா இல்ல அப்ப விட்டுருங்க. நீங்க எப்படி கேள்வி கேட்கிற உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் பதில் சொல்ற உரிமை இருக்குல்ல. யாராது யாராது உள்ள வேண்டா கத்துறது சொல்லிக்கிட்டே கேட்க சொல்லிக்கிட்டே இருக்கு கேட்க மாட்டேன் இருக்கிறவங்க சும்மையா சார். ஜெயாட்டி கேள்வி நீங்க கேட்கற உரிமை இருக்குமா எனக்கு பதில் சொல்லணுங்கிற உரிமை இல்லை. எங்க நீங்க பேசுறீங்க தூக்கி அடிச்சிடும் பார்த்து சும்மா உனக்கு தான் பேசுறது எனக்கு பேசுறது ஏன்னா சும்மா சும்மா இதை அவன் ஜெயாட்டி என்ன கொம்பா ஜெயலலிதா குண்டக்க மண்டக்க திட்டுவேன் கமல் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிடும் பார்த்து என்ன ஜெயலலிதா கையை காலை வெட்டி போடுமா. சரி நீங்களே போய் சொல்லுங்க. ஜெயலலிதா ஆட்சி பண்ணி இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல. பயப்படுவீங்க பத்திரிகைகளை நீங்க. ஆமா பிரஸ் மீட் கொடுத்தா நீங்க போய் கேளுங்க. பிரஸ் மீட் கொடுங்கன்னு கேளுங்க. கடைசியில வந்து என் மூஞ்சியை மறைச்சிருங்க எல்லாரும். போலீஸ் இல்ல சார், அவர் பேர் நம்ம ஏசி மோகன்ராஜுங்க ஆத்தாக்கியிருக்காரு. இப்போ என்ன அதனால என்ன நான் என்ன கேட்குறேன், தாக்கத்தான் செய்வாங்க. இந்த அம்மா சொல்லி தானே ஜெயலலிதா சொல்லி தானே இது வரைக்கும் அவங்களா செய்யணும்னு செய்கிறாங்க. ஜெயலலிதா சொல்லி தானே இவ்வளவு நடக்குது. பாருங்க நாளையிலேருந்து என்ன வேடிக்கை நடக்குதுன்னு. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறேங்கிறது பொறுத்து இருந்து தான் இந்த வேடிக்கை தெரியும். ஏன் ஆத்திரப்படலை? நான் ஆத்திரப்படலை. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு நினைக்க தெரிய மாட்டேங்குது. அனைவரும் அந்த அம்மா கெட்ட நேரம் பிடிச்சிக்கிச்சு நான் நினைக்கிறேன். அதாவது ஜெயலலிதா கெட்ட நேரம் வந்துருச்சு. அதனாலதான் இந்த மாதிரி பண்ணுது. ஏன்னா அதாவது கட்சிகள் வெவ்வேறு என்ற எல்லாருடைய நோக்கமும் எண்ணங்களும் ஒண்ணுதான். நாமத்திரம் மறந்துடக்கூடாது. அதாவது புரிஞ்சுக்கோங்க சார். மதுவுக்கு எதிரான போராட்டத்துக்கு அடுத்த கட்டம் என்ன சார்? அது எப்படி சொல்ல முடியும்னா சொல்லிட்டு நீங்க மதுக்கு ஏற்ற மாதிரி எதுக்கா நீ என்ன போலீஸ் ஆளா இல்ல போலீஸ் ஆளா இல்ல அப்ப விட்டுருங்க. என்ன பத்திரிக்கை கோச்சிக்கிறாங்க நீங்க என்ன பத்திரிக்கை தெரிஞ்சுக்கலாம். இன்னமும் நீங்க எல்லா கேள்வியும் கேட்பீங்க. எதாவது உங்களுக்கு நீங்க எப்படி கேள்வி கேட்கிற உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் பதில் சொல்ற உரிமை இருக்குல்ல. எல்லாரும் ஒன்னா பிரச்சனைன்னு வரும்போது தமிழ்நாடு பிரச்சனை இவிகேசன் இளங்கொண்டு அது எந்த அளமை நீங்க நினைக்காதீங்க. எல்லாம் அவர் எஸ்ஆர்பி வந்தாரு. நீங்க பாமக 30 தடவை நான் போட்டேன். கிடைக்கல. ஷார்ட் டைமா நேத்து ஒரு நாள் தானே இருந்து. ஒரு நாள் எல்லாரையும் நான் பார்த்தேன். 30 தடவை போன் பண்ணேன். அவருடைய பிஏ நம்ம பிஏ பெறலாம் சொல்ல ஜெயசீலன், ரமேஷ் அண்ட் சாமிநாதன். அன்புமணி பிஏ அன்புமணி ஒரு ஃப்ரெண்டு தானே தர்கார் பின்னாடியே. என் மச்சனை அவருடைய நல்ல ஃப்ரெண்டு. விஷ்ணு பிரசாத் நல்ல ஃப்ரெண்டு. எவ்வளோ தடவை எங்கெங்கெல்லாம் 9 மணிக்கு தான் நான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கே லிஸ்ட் என்ன வராங்கிறேன். ஒரு ஜெயா டிவியில் இல்லை நீங்கள் ஜெயா டிவி பேச மாட்டேன் சொல்லுங்க. எல்லாம் இல்லை கேள்விகள் நீங்கள் சார் விம்புக்குனே கேட்பாரு சார். ஜெயா டிவி விம்புக்குனே கேட்பாரு. உங்கள் பேட்டியெல்லாம் வேகமாக தேவையில்லாமல் கெட்டு போயிரு. நீங்கள் கம்பெனி இருக்கா இல்லாட்டி நான் திட்டுவேன். குண்டக மண்டக்க திட்டுவேன். ஜெயலலிதா குண்டக மண்டக்க திட்டுவேன். கேள்விக்காக கூட சார் நான் கேள்வி பதில் சொல்லணுங்கிற எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது சார். ஜெயா டிவி கேள்வி நீங்கள் கேட்குற உரிமை இருக்கும்போது எனக்கு பதில் சொல்லணுங்கிற உரிமை இல்லை. எங்கே நீங்கள் பேசுறீங்க மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கமெண்ட் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிடும் பார்த்து சும்மா உனக்கு தான் பேசுறது எனக்கு பேசுறது ஏன்னா சும்மா சும்மா இதை அவன் ஜெயாட்டி என்ன கொம்பா முளைச்சிருக்கேன். இல்ல இதனால எல்லா பிரச்சனையும் தான் கேடுதுங்கிறேன். சரி நீங்களே போய் சொல்லுங்க. சேர்ந்து வந்ததுனால நாளைக்கு ஜெயலலிதா இந்த ஊரை விட்டு ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கூட ஏன் அது மாத்திரம் எழுதுங்களேன் பாப்பா. என்ன ஜெயலலிதா கையை காலை வெட்டி போடுமா? ஏன் பயப்படுறீங்க? ஓடுன்னு எழுதுங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்தா ஓடுன்னு எழுதுங்களேன். அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் தான் வணக்கம் தெரிவித்து
ஏய் என்ன லேடிஸ் பக்கம் இப்படி போகுது அப்புறம் தேவையெல்லாம் தொண்டர் கூடாது வா தொண்டர் கூடாது இப்போ ஏன் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் தயவுசெய்து வாங்க நம்ம எல்லாரையுமே நம்ம அக்கா தங்கச்சிகளாக நினைக்கணும். நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் என்றதாக தயவுசெய்து மூன்றாவதாக தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்றப்போ தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்றப்போ இந்த ஒரு நிமிஷம் இருங்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா யாருமே பேச முடியாது. இது ஒன்றும் டெம்போ டிராவலர் கிடையாது சுற்றி வந்து பேசுறதுக்கு. இது மேடை தான் ஒரு பக்கம் தான் பேசுவாங்க. அதனால சொல்லுகிறேன் யாராது உள்ள வேண்டா கத்துறது இப்போ சொல்லிக்கிட்டே கேட்க சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேன் இருக்கிறவங்கள சும்பையா சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கல உங்களுக்கு அறிவு இல்லை. அவர்தான் அசிஸ்டன்ட் போய் சொல்றாரு டைம் ஆச்சு நம்ம போகணுமென்ட்டு நான் பேசணுங்கிறேன். நான் ஏன் இதெல்லாம் யோசிச்சேன்னா இன்னைக்கு என்ன வேலை ஏன் இப்படி எந்திரிச்சு ஒரு எடுக்கிறாரு போட்டா உட்காந்து எடுக்கல நான் தான் தெரியல எந்திரிச்சு எடுத்தா யாருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்குறீங்க. ஆட்சி பிடிக்கவே பிடிக்காது. போதுமா 2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணி இந்த கேள்வி நீங்கள் ஜெயலலிதாட்ட போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல. பயப்படுவீங்க பத்திரிகைகளை ஆமாம் ப்ரெஸ் மீட்டை கொடுத்தா நீங்கள் போய் கேளுங்க ப்ரெஸ் மீட்டை கொடுங்கன்னு கேளுங்க. ஏன்னா உங்களை இவ்வளோ பேர் நிற்க வச்சானே நீங்கள் கேளுங்க பார்ப்போம். ப்ரெஸ் மீட்டு கொடுக்குற உங்களுக்கு தைரியம் இருக்குமா? எல்லாம் உங்கள் முதலாளிகள் சொன்னால் நீங்கள் போவீங்க இல்லாட்டி போக மாட்டீங்க. அந்த பக்கமே பேசுகிற மாதிரி மக்கள் ஒரு முதலமைச்சருக்கு போட்டாங்கன்னா அந்த முதலமைச்சருக்கு இப்போ அதாவது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அப்போ எந்த பத்திரிக்கை நீங்கள் எந்த பத்திரிக்கை ஜேர்னலிஸ்ட் தானே நியூஸ் செவன் தானே நீங்கள் நியூஸ் செவனில் இருக்கீங்களா நான் அப்போ பார்ப்போம். அன்றைக்கி வந்து நீ கேட்குற இன்றைக்கி பார்ப்போம். இப்போ 5000 ஒரு உதாரணத்துக்கு 5000 ரூபா ஒரு ஒரு டிவியில் கொடுக்குறாங்க. இன்னும் டிவியில் 10,000 ரூபா கொடுத்தா மாறாமையாக இருப்பாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலை இதெல்லாமா நம்ம சொல்கிறது. இங்கே விவி மினரல்ஸ் தானே வைகுந்தராஜ் அதெல்லாம் சொல்லாங்க. நீங்கள் ஜெயலலிதாவுக்கு ஜால்ரா அடிக்கிறீங்கன்னு இப்போ அது டிவி இருக்குது. ஒரு சவால் விட்டிருக்கிறார். அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரன் கோயிலை ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞரை சொன்ன போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறோங்கிறது. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். பேரவைத் தலைவர்களே நாங்கள் என்ன கேட்டோமோ அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள்னா பெண்ணகரத்தில் ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. திருட்டுத்தனமாக ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. நீங்களும் தான் அந்த இதில் வந்து எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன் அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டில் தவறுன்னு எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போனோம். மாண்புமிகு பேச இங்க சினிமா இல்ல